ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி saree ப்ரீப்ளீட்டிங் வீட்டிலேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காசு கொடுத்து நீங்கள் வேறு யார்கிட்டயோ போய் பண்ணுறதை விட சிம்பிளாக ஒரு 2-3 மெத்தட் கற்று வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வீட்டிலே பண்ணலாம். இது வந்துட்டு ஸ்டீம் அயன் பாக்ஸ் வாட்டர் ஊற்றி பண்ணுறது, வீட்டிலே வாங்கி வச்சுக்கோங்க. ஆனால் நான் இன்றைக்கி தண்ணி ஊற்றி பண்ணலை, சிம்பிளாக பண்ண போகிறேன். உங்களுக்கு அந்த கிளிப்பு மட்டும் வாங்கிக்கோங்க. நெட்டு தேவைப்படுது அப்படின்னா நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் வெயிட்டான saree, ஓல்டு saree எடுத்திருக்கேன். கல்யாணம் ஆன புதுசில் எடுத்தது. மேக்ஸிமம் saree வந்து நான் கட்டுறதில்ல, சுடிதார் தான் யூஸ் பண்ணுறது. எனக்கு ஸ்கூட்டி ஓட்டவும் வெளில போகவும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி உங்களுக்கு saree ட்ரேப்பிங் ப்ளீட்டிங் மட்டும் பண்ணி காட்டுறேன். நார்மல் அயன் பாக்ஸ் வச்சு ஃபஸ்ட்டு எங்கெங்கே சுருக்கம் இருக்கோ ஒரு நார்மல் saree எடுத்து நம்ம இது மாதிரி அயன் பண்ணிக்கலாம். ஒரு சாரீக்கு 200ன்றாங்க, 300ன்றாங்க. வீட்டில் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஸோ நீங்களே வீட்டிலே பண்ணிக்கலாம். எங்கெங்கே சுருக்கம் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு ஒரு டைம் நம்ம வந்துட்டு எல்லா இடத்தையும் பண்ணிவிட்டு கொசுவம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு அந்த குஞ்சம் இருக்கும் இல்லையா சாரியில், அது வந்துட்டு இடிக்குது அப்படின்னா லைட்டாக ஒரு 1/2 இன்ச் கிட்ட மடித்து விட்டு ஒரு தேய்ச்சோம் அப்படின்னா அந்த இடம் இதாகிடும். இப்போ வந்துட்டு 5 இன்ச்சுக்கு நான் ஃபஸ்ட்டு ப்ளீட் எடுத்திருக்கேன். அதை மட்டும் நல்லா அழகாக நீட்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து இருக்கிறது வந்துட்டு கம்மியாக வச்சு பண்ணிக்கலாம். உங்களோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும். இப்போ வந்துட்டு கொஞ்சம் XXL சைஸ் அப்படின்னா ஒரு 6லேருந்து 7 ப்ளீட்ஸ் எடுத்தால் போதும். இல்லை நீங்கள் S to XL இருக்கீங்க அப்படின்னா ஒரு 10லேருந்து 13 ப்ளீட்ஸ் வைக்கலாம். 10 to 15 ப்ளீட்ஸ் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பட்டை 4 இன்ச்சு, அடுத்தடுத்து வரப்பட்ட 2 இன்ச்சு வைக்கணும். கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பட்டை 5 இன்ச்சும் அடுத்தடுத்து வரது 3 இன்ச்சு வைக்கணும். அப்போ கம்மியாக வரும். நான் வந்துட்டு கம்மியாகவே வச்சு எடுத்துக்கிறேன். நான் கொஞ்சம் குண்டு தான். ஸோ வந்துட்டு எனக்கு தகுந்த மாதிரி நான் எடுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி எடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு அந்த முனை இருக்கும் இல்லையா, அதை ஈவனாக வைக்கணும். அதுதான் கொஞ்சம் கஷ்டம். கரெக்டாக கொஞ்சம் கூட மாறாமல் வச்சிட்டோம் அப்படின்னா கிளிப்பை போட்டுட்டு அதுக்கப்புறம் சரசரன்னு மேலே ஒரு கை கீழே ஒரு கை கடன்னு அப்படியே வரிசையாக எடுத்து விட்டோம் அப்படின்னா அழகாக நமக்கு வந்துடும் அந்த பட்டை. அதுக்கப்புறம் அயன் பாக்ஸ் வச்சு நல்லா இது பண்ணோம் அப்படின்னா நல்லா சூப்பராக ஆகிடும் அந்த இடம். அதுக்கப்புறம் அப்படியே நேராக நமக்கு எந்த அளவுக்கு முந்தானை வேணுமோ நம்ம வந்துட்டு எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம தோள்பட்டையிலேருந்து கெண்டைக்கால் வரைக்கும் உள்ள மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. அது முந்தானைக்கான நீளம். அந்த அளவுக்கு முந்தானை விட்டுட்டு அந்த இடத்துல ஒரு பின் போட்டிருந்தீங்க அப்படின்னா அடையாளம் தெரியும். அது வரைக்கும் கீழே விட்டு அந்த கிளிப்பை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் ஹைட் வந்து தேவைப்படுற அளவுக்கு முந்தானையை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு ப்ளீட்ஸ் வைக்கலாம். இந்த அளவுக்கு போதும். சேரீ கட்டுறதெல்லாம் பிஸ்னஸ் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியாது. இப்போ சேரீ கட்டுறதே பெரிய பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்மளும் மற்றவங்கள பார்த்து நமக்கு என்ன தேவை அப்படின்றத கற்றுக்கலாம் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி. அதுக்காக பணம் செலவு பண்ணி தான் பண்ணணும் இல்லை, வீட்லேயே நம்ம பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு அக்கம் பக்கம் இருக்கவங்கள்ட்ட சேரீ ப்ரீப்ளீட்டிங் பண்ணி கொடுக்கலாம். கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 4-5 ஜிப்லாக் கவரு, ஒரு 5 செட்டு பின்னு. இந்த சேரீ ப்ரீப்ளீட்டிங் கிளிப் வந்துட்டு ரொம்ப கம்மியாக லோக்கல் ஷாப்லேயே கிடைக்கிது. தேடி வாங்கி வச்சுக்கோங்க. அதை வச்சு ஒரு சாரீக்கு 115 சார்ஜ் பண்ணால் கூட ஒரு நாளைக்கு 2 சாரீ பண்ணோம் அப்படின்னா 300 ரூபா. இதை எப்படி நீங்கள் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறது அப்படின்னா குரோமில் போயிட்டு saree ட்ரேபிஸ்ட் அப்படின்னு போட்டு உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா அது சேவ் ஆகிடும். உங்கள் ஊரில் யாராவது ஆன்லைனில் போயிட்டு saree ட்ரேபிஸ்ட் தேடும்போது நீங்கள் உங்கள் நம்பர் வரும். ஸோ ரொம்ப சிம்பிளாக இப்போதைக்கு நம்ம பிஸ்னஸை வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாவில் நீங்கள் வீடியோஸ் போடலாம். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து உங்களுக்கு வெளியூர்லேருந்து கூட ஆர்டர்ஸ் கிடைக்கும். எனக்கு வந்துட்டு இதுக்கு டைம் இருக்கிறதில்ல, ஆனால் இதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. கடையும் வீடையும் பார்க்குறதுக்கே டைம் கரெக்டாக இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ராவாக நம்ம இதுக்கப்புறம் பண்ண ட்ரை பண்ணுவோம். இப்போ வந்துட்டு நான் கற்றுக்கிட்டதோடு அப்படியே இருக்குது. இங்கே ஒரு பார்லரில் போயிட்டு 500 சார்ஜ் கொடுத்து கற்றுக்கிட்டேன் இந்த saree ப்ரீப்ளீட்டிங்கை. எனக்கு ஆசை, அதனால் கற்றுக்கிட்டேன். ஏன் அப்படின்னா பக்கத்து வீட்டில் எதாவது ஃபங்க்ஷன்லாம் வரும்போது நான் போய் saree கட்டி விடுவேன். அதுக்காக இது கற்றுக்கிட்டேன். பெருசாக ஒன்றும் 500ல் நமக்கு நஷ்டம் ஆக போகிறது இல்லை இல்லையா. ஸோ அதுக்காக நான் கற்றுக்கிட்டேன். எனக்கு யூஸ் ஆகுது. மற்றவங்க யாருக்காவது தேவைப்படும்போது பண்ணி கொடுப்பேன். இன்னும் சார்ஜுக்குன்னு நான் இது பண்ணதில்லை. இதுக்கப்புறம் சார்ஜ் வாங்கிட்டு பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம வந்துட்டு ஹிப் ப்ளீட்ஸ் எடுத்துட்டேன். இப்போ மைக்ரோ ப்ளீட்ஸ் வந்துட்டு நிறைய ப்ளீட்ஸ் வர மாதிரி எடுக்கிறது. கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கவங்களும் கம்மி ப்ளீட்ஸ் வச்சு தான் எடுத்திருக்கேன் நான் எனக்காக. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய எங்கே சொருவமோ அந்த இடத்துலேருந்து ஒரு பின்னும், நம்ம வந்துட்டு முந்தான சுற்றுற இடத்துல ஒரு பின், 2 பின் போட்டு நடுவில் இருக்கிறதுல இடுப்பு ப்ளீட்ஸ் எடுக்கணும். ஹிப் ப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு அந்த மடிப்பை இந்த மாதிரி திருப்பி போட்டுடணும். ஹிப்போட ப்ளீட்ஸு திருப்பி போட்டு
அந்த பக்கம் இருக்கிற சேரீ அழகாக மடித்து நமக்கு எந்த அளவுக்கு பாக்ஸ் ஃபோல்டிங் தேவையோ அந்த அளவுக்கு போட்டுட்டு ஏற்கனவே எடுத்த முந்தானையை வந்துட்டு அந்த இடத்துல வச்சுக்கோங்க. இப்போ முந்தானை கொஞ்சம் கீழே இருந்ததுனால கலைஞ்சிச்சு. அதை ஒரு தேய்ச்சிட்டு அந்த பாக்ஸ் ஃபோல்டிங்க்கு தேவையான அளவு முந்தானையில் மெஷர்மெண்ட் எடுத்துட்டேன். நெஞ்சுக்கிட்ட வச்ச ப்ளிட்ஸை அது வரைக்கும் எடுத்துகிட்டு அதை எட்டக்க எடுத்துகிட்டு இப்போ இதையும் திருப்பி நம்ம அந்த பாக்ஸ்க்குள்ளே கொண்டு போகிறோம். ஒரு 2 மடிப்பு மடித்தோம் அப்படின்னா அந்த பாக்ஸ்க்குள்ளே இந்த மடிப்பும் அடங்கிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த பக்கம் ஒரு ஃபோல்டு, இந்த பக்கம் ஒரு ஃபோல்டு, இந்த முந்தானையிலேருந்து எடுத்தோம் இல்லையா, இதை வந்துட்டு இந்த பக்கம் வச்சுருங்க. இப்போ இந்த பக்கம் ஒரு அழகாக அதை வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு மடிப்பு, அதே மாதிரி அந்த பக்கம் ஒரு மடிப்பு மடிக்கணும். திரும்ப இந்த கம்ப்ளீட்டாக இந்த பக்கம் கொண்டு வந்து மடிச்சிருங்க 3வது மடிப்பை. இப்போ அப்படியே டேர்ன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய பாக்ஸ் ஃபோல்டிங் ரெடி. முந்தானை வந்துட்டு மடிப்பு அழகாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத ஒரு சுற்றி அடிப்பக்கமாக கொண்டு போய் சொருவிட வேண்டியதான். சூப்பராக நம்மளுடைய சேரீ ப்ரீ ப்ளீட்டிங்கும் பாக்ஸ் ஃபோல்டிங்கும் ரெடி. இதை ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா பாக்ஸ் ஃபோல்டிங் ரெடி. தாராளமாக 150 சார்ஜ் பண்ணலாம். 500 வரைக்கும் இதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க.